வருகிற எல்லா காரியங்களும் உங்களை விட்டு கடந்து போவதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மளை அழைத்தது ஒரு இடத்துல அமர்ந்து அழுவதற்காக அல்ல, நாம் காரியங்களை எடுத்து செய்வதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சொல்லுங்க, அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். கைகளை மேல உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் புயத்தை முறித்து போடுவேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது? உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த புயத்தையும் ஆண்டவர் முறித்து போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்களை விட பலசாலியா இருக்கலாம், பெரிய ராஜாவா கூட இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள பெரிய விசுவாசம் இருக்கிறது? என் தேவன் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனுடைய புயத்தை ஆண்டவர் முறித்து போடுவார்கள். உங்களை சுற்றில் இருக்கிற சத்துருக்கள் ஒருவேளை உங்க மேல பலன் கொள்ள அவங்க ஆசைப்படலாம், அநேக போராட்டங்களை கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் நான் முறித்து போடுவேன். எத்தனை பேருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது?
ஹalleluya. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கைகளை மேல உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மனுஷகுமாரன் வரும் நாடியை ஒருவனும் அறியான். No one can know the visitation of the Son of Man. ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். So be prepared yourself. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for இன்று உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவர் கொடுத்த ஒரு வசனம். for your blessings the word from God. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13th chapter of Revelation. 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 9. காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. Loudly. ஹalleluya. என்ன விசுவாச கைத்தட்டு. இதைத்தான் இயேசு பேசும்படி சொன்னார். That's what the Lord command to speak. இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word from the Lord. பத்மு என்னும் ஒரு தீவில் தேவனுடைய மனிதனாகிய தேவனுடைய அப்போஸ்தலன் ஒருவன் அங்கே தேவ ஆவியிலே காணப்பட்டான். Apostle John in Patmos Island. ஒரு பக்கம் அவன் மாம்சத்தில் கைது செய்யப்பட்டவனாய் கொண்டு போகப்பட்டான். One said he was a prisoner. இரண்டாவதாக ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவன் அவனை அபிஷேகித்து He வைத்திருந்தார். was anointed in a spiritual realm. அப்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, So he said, யோவான் John, நீ சொல்வதை சொல் என்று சொன்னார். say what I am sure. அப்பொழுது அவன் கேட்டான். He said, அதற்கு ஆண்டவர் சொன்னார், Lord said, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்றார். if any man have an ear, let him hear. வாய் உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லவில்லை. He doesn't say let anyone have வாய் mouth பேசுற hear. பிள்ளை பொழைச்சு கொள்ளும் என்று சொல்லுவார்கள். Somebody say if have a mouth will அழுகிற get பிள்ளை பால் குடிக்கும் என்று life. If சொல்லுவார்கள். you cry will get ஆனால் milk. தேவன் சற்று வித்தியாசமானவர். God is totally different. அவர் என்ன சொன்னார்? What does the Lord காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். If any man have an ear, let him hear. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எந்த ஆத்துமாவுக்கு காது இருக்கிறதோ Which is soul have அந்த ஆத்துமா கேட்க வேண்டும் என்று சொன்னார். they should hear. எதை கேட்க வேண்டும்? What to hear? அவர் தான் பேசும் வார்த்தையை கேட்க Hear வேண்டும். the word of the Lord. நீங்கள் அப்படி கேட்டு நடப்பீர்களானால் If you follow the word of உங்களை God, கர்த்தர் வால் ஆக்காமல் தலையாக்கி நிறுத்துவார். He'll make you not the tail head. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். You'll be always top. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? Why the Lord said this word? என் அன்பு மகனே மகளே, Son and daughter in வேதம் Christ. சொல்லுகிறது The word of the Lord says. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவரெண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். The Lord God, He create ears and eyes. நன்றாய் கவனிக்கணும். Listen. கேட்கிற காது என்று சொன்னார். He is hearing ear. காண்கிற கண்ணும் மனுஷனோட உறுப்பில் மிக முக்கியமானது. Seeing eyes. Eyes are very very important in our body. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் The Lord என்றார். has created ear to hear and eyes to see. சங்கீதம் 94:9 Psalm 94 அவனுடைய verse 9. திருமகனாகிய சாலமன் அரசன் இன்னும் ஒரு படி மேலே ஏறி And சொன்னான். King Solomon said one step forward. என்ன சொன்னான்? What does he say? காண்கிற கண்ணும். Eyes to நல்லா see. கவனிக்க வேண்டும். தாவீது சொன்னார், King David கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் கர்த்தர் உண்டாக்கினார் said, The என்று. Lord has created eyes and ears to அவனுடைய hear மகன் and see. ஒரு படி மேலே போய் சொன்னான், One step forward. The காதை son உண்டாக்கினவர் கேளாரோ said, He என்றார். who create hear will not கண்ணை hear. உருவாக்கினவர் காணாரோ என்றார். create eyes கைகளை not தட்டி see. இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah to the Lord. உனக்கு கண்ணை படைத்த தேவன் The Lord He who அவருக்கு created முன்னை eyes, போல் 2 கண்கள் இருக்கிறது. He is also having the eyes. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் His கொண்டிருக்கிறது. eyes is roaming on the ஒவ்வொரு earth. தேவாலயத்தின் உலாவிக் கொண்டிருக்கிறது. In every church.
approaches, அவர் யார் யார் என்னை தேடி வருகிறார்கள் whom are seeking God, என்று அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். he is waiting for them. அவரை தேடும் மனிதன் எவன்? He who seek the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம். We may think like that. மனுஷர்கள் எப்போதும் ரெண்டு நினைவோடு இருப்பார்கள், Men always in the ரெண்டு சிந்தையோடு இருப்பார்கள். between too many ஆனால் opinions. தேவன் எலியாவை பார்த்து சொன்னார், God said Elijah, எப்பா இங்க வா என்றார். Elijah, come நீ here. காற்றை காண மாட்டே, You will not see மழையும் wind, பார்க்க not மாட்டே. see rain. நம்ம எல்லாம் காத்து அடிச்சாதான் நம்புவோம், We believe when the wind blows, மழை வந்தாதான் நம்புவோம். the rain comes, we ஆனால் believe. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றார். But the valley will be full of water. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். Any man have an எவனுக்கு ear, let காது him hear. இருக்கிறதோ Anyone have அவன் an ear, கேட்பான் என்று let சொன்னார். him hear. ஆனால் சாலமன் அரசன் என்ன சொன்னார்? What does King Solomon say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, கேட்கிற காது என்று எழுதுகிறான் அவங்க அப்பன், hearing ear, காண்கிற கண் என்று அவங்க அப்பன் எழுதுகிறான். seeing eyes. ஆனால் மகன் என்ன சொல்லுகிறான்? What does this son say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. மகன் அதே வார்த்தை கொஞ்சம் மாத்தி சொல்லுகிறான். Slightly different. கேட்கிற காதும் Hearing காண்கிற ears, கண்ணும் seeing ஆகிய eyes. இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் Both என்றார். are created by God. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, He could not கண்ணை hear, உருவாக்கினவர் காணாரோ he could not see என்று what மற்றொரு created eyes. வசனம் சொல்லுகிறது. In another verse says, சாலமன் சொல்லும்போது சொன்னார், when King Solomon நீதிமொழி 20:12 வாசித்து Proverbs பாருங்கள். 20 எத்தனை verses 12. அற்புதம் நிறைந்த what a வார்த்தைகள். miraculous word. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. தேவனிடத்தில் மிகவும் பக்தி நிறைந்த ஒரு மனிதன் இருந்தான். There was a man very godly. அவன் கிழக்கத்தின் புத்திரில் தேவனால் He ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். was blessed in the eastern country. ஆனால் அவன் சொல்லும்போது சொன்னான், When he said, என்ன சொன்னான்? what does he say? நான் என் காதால கேள்விப்பட்டேன் என்றார். I heard through my ear. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நான் என் காதால கேள்விப்பட்டேன். Heard through my ear. கர்த்தாவே, Lord, தேவனே, Lord, நான் கண்ணார் பார்க்கிறேன் Now என்றார். I am seeing with my own கரங்களை eyes. தட்டி அப்பாக்கு. Let us clap. யோபு சொன்னார், Job said, நீ காதால் கேட்பாயானால் If you hear உன் through கண்களை your கர்த்தர் பார்க்கும்படி அற்புதத்தை செய்வார். may the Lord perform wonders before your sight. ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். He'll command the blessings. நீ காதால கேட்டுப்பார். Hear through your ear. யோபு 42:5 சொல்லுகின்றன. 42 verses 5. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. நம்முடைய காதுகள் எவ்விதமாய் இருக்கிறது? How is our ears? சற்று யோசித்து பாருங்கள். Just think. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago. மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது Jesus came on this earth. ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். He said a beautiful காது word. உள்ளவன் கேட்க கடவன் என்றார். If any man have அவர் an ear, சொல்லும்போது சொன்ன let him கேட்கிறதற்கு hear. காது உள்ளவன் கேட்க கடவன். Anyone have an ear, let them hear. மத்தேயின் புஸ்தகம் 11:15 வாசித்து Matthew பாருங்கள். 11 verses 15. மத்தேயின் புஸ்தகம் 13:9 வாசித்து பாருங்கள். 13 verses 9. மத்தேயின் புஸ்தகம் 13:49 வாசித்து 13 பாருங்கள். verses 49. இந்த வேத வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றன. These verses beautifully say. மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 13 என் அன்பு மகனை மகளே, அவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகளை 49 அவர் சொன்னார். verses 49. இயேசு தான் சொன்னார், Jesus said, ஒவ்வொரு மனிதனுடைய காதும் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். how should be. மார்க்கிடத்தில் சொல்லும்போது மார்க் இப்படி சொல்லு என்றார். In Mark it says like that. மார்க் 4:9 பாருங்கள். 4 verses 9. மார்க் 4:23 4 பாருங்கள். verses 23. மார்க் 7:16 வாசித்து 7 பாருங்கள். verses 14. தேவாதி தேவன் சொன்னார், Lord God said, எப்பா நான் சொல்வதை சொல் என்றார். say what I am saying. அதே to say. தேவன் யோவானிடத்தில் He சொன்னார். said to John. யோவானை பார்த்து என்ன சொன்னார்? What does he say? வெளிப்படுத்தல் 2:29 சொன்னார். It is 2:29. வெளிப்படுத்தல் 3:6 சொன்னார். 3 verses 6. வெளிப்படுத்தல் 3:13 3 சொன்னார். verses 13. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22 சொன்னார். 3 verses யோவான் இதை 23. சொல் என்று சொன்னார். Say unto them, காது உள்ளவன் கேட்க if கடவன் any man என்றார். have an ear, let இன்று him சிலருடைய காதுகள் கவனம் இல்லாததனால தான் Today many careless. ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். give up the blessings. ஆசீர்வாதங்களை தோற்று விடுகிறோம். Fail in blessings. ஆசீர்வாதங்களை நாம் முற்றிலும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். Lost the blessings. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறீர்கள் அல்லவா, Every Sunday you are coming இயேசு here. உங்களுக்கு பேசுற அல்லவா, Jesus is இந்த speaking. வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட போய் சொல்லணும். Take the provision. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள், You said, எனக்கு இந்த அற்புதத்தை எனக்கு செய்யும். do this miracle. அவர் செய்யாமல் போகவே மாட்டார். do it for you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஒரு நாள் இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க போயிருந்தார். Jesus went to the garden of Gethsemane. நல்லா to pray. கவனிக்கணும். Listen. அவர் முதலாந்தரம் ஜெபித்து விட்டு திரும்ப First வருகிறார். time he prayed and came back. என்னப்பா தூங்கிட்டு இருக்கீங்க, இப்ப திரும்ப எழுப்புறார். And he looked at the disciples, they are sleeping asleep. அவர் ஜெபம் பண்ணி திரும்ப போயிட்டார், மறுபடியும் படுத்துட்டான். Second, they are lying இரண்டாம் down. தரம் வருகிறார், என்னப்பா தூங்கினே இருக்கிறீங்கன்னு Second, கேட்கிறார். why are you still sleeping? எழுந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருங்கன்னு சொன்னார். Do not step into temptations or pray. இப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் ஜெபிக்க போனார். And he went to pray. திடீரென்று தடபட சத்தம் கேட்டுச்சு. Suddenly there was a noise. பாத்தீங்கன்னா தீவட்டிகளோடு கூட பட்டயத்தோடு நிறைய போர் சேவகர்கள் வருகிறார்கள். Many soldiers coming, army coming. அந்த நேரத்திலே In that time, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நிற்கிறார்கள்.
came to Jesus. இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? Jesus said, to whom you seek? அவர்கள் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் We are என்றார்கள். seeking Jesus of அப்ப அவர் Nazareth. சொல்லுகிறார், நான் தான் நசரேயனாகிய இயேசு He said, என்றார். it is I. ஏப்பா நான் தான். It is I. ஆமா, நான் தேவாலயத்திலும் பட்டணத்திலும் உலாவிக் கொண்டிருந்தேனே. When I preach in the synagogue, அப்பெல்லாம் என்ன பிடிக்காம you are not இப்ப என்ன பிடிக்க வந்திருக்கிறீர்களே Why should என்று you come கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மல்குஸ் கத்தியை காட்டி இயேசு பிடிச்ச உடனே when he caught Jesus, இயேசுனுடைய சீசன் இருக்கான் சீமோன் பேதுரு, Simon Peter the எடுத்தான் disciple, கத்தி, அவன் காதை அற வெட்டிட்டான். cut out the ear of this Malchus. எதை வெட்டனா? காதை வெட்டிட்டான். காதை அற வெட்டிட்டான். Totally he cut off the கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. என்ன விசுவாச கைத்தட்டு. Amen. ஏன் காதை வெட்டான் யாருக்கா தெரியுமா? அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, திரும்பி கேட்காம பேசிக்கிட்டு இருக்காரு, வெட்டிட்டான். You are not listening the word of Jesus. That's why. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ரெண்டு காதுல கை வச்சு, ஆண்டவரே நான் கேட்பேன். Okay. ஒரு ஹalleluya சொல்லணும். Hallelujah. praise the lord, Praise the Lord. praise the lord. Praise the Lord. அவன் காதை வெட்டினான் இல்ல, காது அற வெட்டினானா. He cut off the ear. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட சேர்ந்து காது உள்ளவெல்லாம் படிச்சு கேளுங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். என்ன விசுவாச கைத்தட்டு. Praise the Lord. எப்படி வெட்டிட்டான்? How he cut? எப்படி வெட்டிட்டான்? வலது காதர. He cut off his அவனுக்கு right பேரு ear. மல்குஸ். ஏன் வெட்டினான் தெரியுமா? You know why? என்னடா வானத்தையும் பூமியும் படைத்தவர் பேசுறாரு, முட்டாளு. அவர் சொல்றத கேட்காம கொய்யான்னு கத்தி நீட்டி நிக்கிற, உனக்கு தான் கத்தி இருக்குமா, எனக்குன்னு வெட்டிட்டான். You are not listening the word of the creator. That's why he cut off. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவருடைய வார்த்தை எவன் கேட்கிறானோ You hear the word அவன் of God. காது முதல் தெளிவா இருக்கணும். Your ears should be clean. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் சொல்ல வேதம் படி The சொல்லுகிறது. Bible says. மத்தேயு 26:51 வாசித்து பாருங்கள். 26 verses 51. மார்க்குவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் Mark 14. 47 வாசித்து பாருங்கள். 47. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காதை வெட்டினான், காதை வெட்டினான்ல, காதர வெட்டினான். He cut out the ear. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Beloved. இந்த அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன செய்து? Today, what is the spiritual experience of many? ஏன் அதை வெட்டினான் தெரியுமா? Do you know why he cut நல்லா out? கவனிக்கணும். Listen. அப்பயாவது அவர் பேசுறது காதுல நல்லா உள்ட்டுமே. Then you can hear clearly. லூக்காவின் புத்தகம் நான் முடிக்க போகிறேன். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் Chapter 22. 50-51 வாசிக்க கேட்போமா? 50 and 51. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். வலது காது அற வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். Praise the Lord. Glory. Hallelujah. எவன் காது சொஸ்தமாய் இருக்கிறதோ அவன் காது கேட்கும் ஆண்டவருடைய வார்த்தை. They can hear the word of the Lord. அவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கேட்கும். They will hear the word of the Lord. அவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்பான். They will hear the word of ஓ the Lord. சகோதரி, Sister. 2 நாட்களுக்கு முன்பு 2 வருஷத்துக்கு முன்பு நீ எப்படி இருந்தாய் என்று உன் காதிலே யோசித்து பார், உன் சிந்தனையை யோசித்து பார். கர்த்தர் பேசுறது உனக்கு தெரியும். Remember your previous life, you can understand what the Lord did for you. புருஷன் மனைவி உட்கார்ந்து சொல்லும்போது பார்க்கணும். Husband and ஏப்பா wife. நீ இப்படி இருந்த ஏன் இப்படி மாறிட்ட? You just counsel அவன் with them. காதுகள் சொஸ்தமாகும்படி கேளுங்கள். Heal your ear to hear. எந்த மனுஷனுடைய காது சொஸ்தமா இருக்கிறதோ Whose ears are healed. அந்த காது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். Their ear will hear the word அந்த of God. மல்குஸ் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான் ஐயா. This Malchus accepted. Praise the Lord. போதும், உன் வாழ்க்கையில 2 நிறைவாய் வாழ்ந்தது. It's enough halting between too many opinions. ஒரு வழி உனக்கு அடைக்கப்பட்ட 7 வழி திறக்கும். If one way closed, the Lord will open 7 ஒரு ways for வாசல் you. மூடப்பட்டால் 7 வாசல் If திறக்கும். one door closed, 7 doors will be ஆனால் open. ஒரு வழியாய் பிசாசு வந்த 7 வழியா ஓடி If போவான். demon come in one way, he will run out We in clap 7 loud ways. in the name of Jesus. கைகளை தட்டி. Hallelujah. Praise the Lord. அதைத்தான் சொன்னார் பத்மன் தீவிலே. In that was யோவான் John. அவர்களுக்கு சொல். Say unto என்ன them, சொல்? what to say. காது உள்ளவன் கேட்க If கடவன். any man have an வேற ear, எதுமே சொல்லலங்க. let them hear. காது உள்ளவன் கேட்க If any man have an ear, இந்த let வார்த்தை him கேட்கிற hear. என் அன்பு மகனை மகளே, Son and daughter in இன்றைக்கு ஒரு Christ. முடிவெடுத்துக் Make a கொள்ளுங்கள். decision today. ஆண்டவரே, Lord, நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி, the truth what I என் hear, காதுகள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி what I hear, வேற எதையும் நான் கேட்பது இல்லை. I never hear இனிமே anything. என் ஆசீர்வாதம் என்னை தேடி வரும் I என்கிறவர். need my blessings. 100 மடங்கு. 100 லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? Chapter 8 verses 8.
சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லுகையில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கைகளை தட்டி கூறினார். கைகளை தட்டி ஹalleluya 100 மடங்கு தருவேன். 100-fold. காது உள்ளவன் எவனோ, Anyone have here? காது உள்ள ஆத்துமா எதுவோ அதுக்கு 100 மடங்கு. I will give 100-fold. எப்பயுமே 30 வேண்டாம். We don't want 30. 60 வேண்டாம். We don't want 60. 100 தான் வேணும். We need 100. 100 எடுத்துட்டீங்கன்னா If you take 100, இடையில எவனும் உள்ள போற மாட்டான். no one can interfere. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இடையில ஒருத்தனும் போற மாட்டான். No one can enter. விசுவாசிக்கிறீங்களா? Believe. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 100 வேணும்னு சொல்றவங்க, 100 வேணா காது உள்ளவன் கேட்க கடவன். Then you should hear the voice of God. காது உள்ளவன் கேட்க கடவன். You should hear the voice of காது God. உள்ளவன் கேட்க கடவன். Anyone have ear? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், காது உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் கேட்க கடவர்கள். நீ கேட்டுட்டனா 100 தான். 100-fold. 100 தான். 100-fold. மாற்று கருத்தே இல்லை. No doubt about கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. உன் ஆசீர்வாதம் 100, Your blessings are 100. உன் சந்தோஷம் 100, Your joy is 100. உன் மகிழ்ச்சி 100, Rejoice is 100. உன் ஆனந்தம் 100, Rejoice is 100. உன்னுடைய அற்புதம் 100, Your miracles are 100. உன்னுடைய விடுதலை 100, Deliverance 100. எல்லாம் 100 மடங்கு. Everything is 100%. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he சற்று is. யோசித்து பாருங்கள். Just say. நான் சொல்லும் தேவாதி தேவன் The அப்படிப்பட்டவர். Lord, what I am saying is இன்றைக்கு great. முடிவு செய்து Take a கொள்ளுங்கள். decision today. ஆண்டவரே எனக்கு 100 Lord, மடங்கு I need வேணும். 100-fold. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஐ வாசிக்க கேட்போமா? ஆவியானவர் மூன்றாவதாக என்ன சொல்றார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, சேதமே இல்லை என்று எழுது. கைத்தட்டி வரலையா சொல்லுங்களே. உனக்கு மரணமே இல்லையா? There is no death for you. காது எவனுக்கு இருக்கிறதோ He who has an ear, அவனுக்கு 100 மடங்கு. 100-fold. காது எவனுக்கு இருக்கிறதோ He who has an ear, பரலோகத்திலிருந்து ஒத்தாசு. heavenly காது favor எவனுக்கு இருக்கிறதோ is here. எவன் கேட்கிறானோ He who அவன் மரணத்தை ஜெயிப்பான். will overpower the ஒரு death. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான்காவதாக Fourthly, எழுந்து நின்று வாசிக்க போ. let us stand and read. எழுந்து நின்று Quickly stand. இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துக்கொள். Take a decision ஆண்டவரே, today. Lord, என் காதை உன் பக்கமாய் I திருப்புகிறேன். turn my ears towards you. என் காதை உன் பக்கமாய் திருப்புகிறேன். Turn my ears to you. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless me, Jesus. ஒரு விஷயம் பாருங்க, Look at one thing. இன்னைக்கு வந்திருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட. So to come here, you are blessed. அதுதான் உண்மை. That is true. அதுதான் உண்மை. That is true. ஹalleluya. Praise the Lord. என்ன காரணம்? Reason? இந்த ஆசீர்வாதம் உனக்கு வருகிறது. The blessings are coming on the ஒன்று way. One, 100 மடங்கு. 100-fold. இரண்டாவது Secondly, பூமியில் உள்ள ஆசீர்வாதம் 100 மடங்கு. earthly blessings 100-fold. இரண்டாவது பரலோகத்திலிருந்து என்னது? Jeeva, heavenly ஜீவ worship. விருட்சம். மூன்றாவது Thirdly, மரணம் உன்னை தொடாது. death will not touch you. நான்காவது என்ன தெரியுமா? Fourthly, வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, சபைகளுக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னா எவனுமே தெரியாதபடி ரகசியம், யாரும் புசிக்காத ஆசீர்வாதம், யாரும் பெறாத மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவன் அறியக்கூடாது புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அப்படியே பைபிளை கை வைத்து இந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை நீ ஒவ்வொரு நெத்திலும் எழுதிக்கிட்டு போகணும். அப்படியே பைபிளுக்கு கீழ வெச்சுக்கோ. இத சவாலா சொல்றேன். நீ எழுதிக்கிட்டு போ. அவர் எழுதுவார். ரெண்டு கையை உயர்த்து. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, காதை உண்டாக்கினவர் நீர் ராஜா. ஆண்டவரே, அப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு முன்பாக இந்த காதில் அநேக ஆண்டவரே காரியங்களை, உலக காரியங்களை கேட்டும் ஆண்டவரே, அவதூறான காரியங்களை கேட்டும் ஆண்டவரே, பாவமான காரியங்களை கேட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே 100 விதமான ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் 100 மடங்கு ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னபோது ஆண்டவரே அப்பா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, பரதேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையான ஆண்டவரே அப்பா விருஷ கனிகளின் தேவனாக்கத்தை ஆண்டவரே அப்பா கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பூமிக்குள்ள ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா பரலோகத்துக்குள்ள ஆசீர்வாதம் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா மரணம் தொடாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய நித்திய ஜீவனை என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா மறைவான மன்னாவை என் தேவனாய் கர்த்தர் யாரும் புசிக்காத ஒரு மன்னாவை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அந்த ஆகாரத்தை தேவனாய் கர்த்தர் எங்களும் எங்கள் சபைக்கும் நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய புதிய நாமத்தை ஆண்டவரே எங்கள் நெத்திலே நீ தேவனாய் கர்த்தர் எழுதியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நாங்களும் எங்கள் சபை பிள்ளைகளும் ஆண்டவரே விசேஷித்தவராய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லா சகல ஆசீர்வாதத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே 100 மடங்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு வாசம் செய்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொரு மகனை மகளையும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த வாக்கின்படி இவர்களை உயிர்ப்பி ராஜா. மதடியான் கண்ணீர் வடிக்க என் பிள்ளைகள் ஒருவர் கூட வெட்கப்படக்கூடாது. சத்தியத்தை கேட்கிற யாவர் சத்தியத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே சத்தியத்திற்கு செவி விலக்கி போகும் காலம் வருகிறது. நீயோ மனத்தெளி உள்ளவனாய் இருந்தீர். இதோ உம்முடைய ஊழியக்காரன் ஜெபித்திருக்கிறார். என் மக்களை ஆசீர்வதியும் யோவானை என்று சொல்லி இருக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் சகல ஆசீர்வாதம் நிரப்பும். இந்த 4 ஆசீர்வாதம் அவளுக்கு இடமாய் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காருங்கள். Please be seated. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.